அது கர்நாடக காங்கிரஸ் கர்நாடகத்துக்காக தான் பேசும். தமிழ்நாட்டு காங்கிரஸ் தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தான் அன்றிலிருந்து இன்று வரை போராடுது. எந்த மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகள் தானே. ஆமா, அதனால எந்த மாநிலங்களா இருந்தாலும் நீங்க மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் அரசு இருக்கு, பாஜக அரசு இருக்கு. கர்நாடகாலையும் பாஜக மகாராஷ்டிரா அரசு இருக்கு. உங்களுக்கு கிருஷ்ணா நதி நீரா இருக்கட்டும், கோதாவரியா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை நடக்கத்தான் செய்யும். இது எல்லா மாநிலம் நடக்கிறது இல்ல. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு எடியூரப்பா அந்த ஸ்பாட்டுக்கே போய் பூஜை எல்லாம் போட்ட காலம் உண்டு. அவரு பிஜேபி தான். அதே மாதிரி சட்டர் நமக்கு எதிராக சட்டர் மூணுலாம் ஒரு காலம் நம்ம பார்த்தோம். அதனால கர்நாடகத்துக்காரர்கள் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் அதுல கொஞ்சம் சரியான ஒரு முயற்சி எடுத்திருக்கணும். 1970-74 அவங்க பல அணைகளை கட்டினாங்க. கருத்திருமன் காங்கிரஸ் தலைவர் கேள்வி கேட்கிறார், தமிழ்நாட்டுக்காக வேண்டி காங்கிரஸ்காரு ஏன் நீங்க இவ்வளவு அணைகளை கட்ட விட்டீங்கன்னு கேட்கிறார். அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் பேசும்போது என்ன சொன்னார்னா, கர்நாடகர்கள் நம்முடைய திராவிடர்கள் தான், நம்முடைய சகோதரர்கள் தான், நிச்சயமா காவிரி பிரச்சனை நமக்கு எந்த தீங்கும் பண்ணிட மாட்டாங்கன்னு நம்பினார். அவரை ஏமாத்தினாங்க. அதன் விளைவு அந்த எதிர்ப்பு கொடுக்கல. அந்த 3 அணைகள் கட்டிட்டு வரும்போது எதிர்ப்பு கொடுக்கல. அன்னைக்கு கலைஞரை அவ்வளவு நம்பிக்கையா இருந்தவரை அவங்க ஏமாற்றினார்கள். 3 அணை கட்டினாங்க. இப்படி பல சின்ன சின்ன அணைகள்லாம் கட்டிட்டாங்க. நாம தடுக்க முடியல. அதனால எல்லாமே நம்ம காங்கிரஸ் சொல்ல முடியாது. 1974 ஒப்பந்தமும் புதுப்பிக்கப்படல. அவர் அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி அவன் நம்பினார். நான் அதுல கட்சியை தாண்டி நான் சொல்ல வர்றேன். ஆக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அன்னைக்கு செய்யல. இன்னைக்கு திமுகவும் தாவேகாவும் ஏதாவது செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. தம்பி கந்தசாமி அதை சொன்னாரு. தாவேகாவை பொறுத்தவரை ஒரு புதிய அரசியல் கட்சி புதுசா வந்திருக்காங்க. அது திமுக சொல்லக்கூடிய அந்த புதிய நடுவர்மன்ற அமைச்சா இதுக்கு பாதிப்பு இல்லாம, எதுக்கு பாதிப்பு இல்லாம, நமக்கு ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம் நமக்கு ஆணையம் கொடுத்திருக்கு இல்லையா, அந்த நதிநீர் அளவு அல்லாம மேகதாடு விஷயத்துல மட்டும் புதிய நடுவர் மன்றம் இருந்தா நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். அதை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது. எதை பாதிக்கக்கூடாது? ஏற்கனவே நீண்ட எவ்வளவு 370, 320, 220, 270 இப்படிலாம் இன்னைக்கு 177 நிக்கிறோம். இது எந்த வகையிலும் நம்முடைய இதை குறையக்கூடாது. இது நீதிமன்றம் கொடுத்தது. அப்ப இன்றைக்கு ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை கர்நாடகா பண்றாங்க. இவ்வளவு காலமா விவசாயம், எங்களுக்கு மின்சாரம், அப்புறம் பெங்களூர் குடிநீர் அப்போ சொன்னாங்க. இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு பெங்களூர் குடிநீர்ங்கிறாங்க. பெங்களூர் குடிநீர் ஏன்னா குடிநீர் ஆதாரம்னா நாளைக்கு நீதிமன்றமோ நீர்வளத்துறையோ அவங்களுக்கு சாதகமா கூட போயிடலாம். அப்ப இதற்கு ஒரே ஒரு அமைப்பு இதுனா, பெருந்தலைவர் காமராஜர் அவர் கொண்டு வந்த ஒரு திட்டம் என்னன்னு சொன்னா, நம்முடைய மேகதாடுங்கிறது கர்நாடகத்தில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ராசிமணல் இருக்கு. ராசிமணல் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்ப நாம என்ன சொல்லணும், நான் உங்கள் மூலமா ஒவ்வொரு சட்டமன்ற எம்எல்ஏக்கள் சொல்றேன், முதல்வர் விஜய்க்கு நான் சொல்றேன், இதை கையில் எடுக்கணும். உங்களுக்கு குடிநீர் திட்டம் தானே வேணும். என்ன வேணும் உங்களுக்கு? பெங்களூருக்கு குடிநீர் நாங்க தர்றோம். அணைய ராசிமணல்ல கட்டுறோம். அணைய ராசிமணல்ல கட்டும் பொழுது நம்முடைய கையில இருக்கும் அணைக்கட்டு. சரிதானா? நாம அவங்களுக்கு குடிநீர் கொடுக்கலாம். ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை பெரும் முயற்சி எடுத்து ஜப்பானுடைய உதவியோட உருவாக்கினார். அது இன்னைக்கு தருமபுரி மாவட்டங்கள்ல, கிருஷ்ணகிரி சில பாகங்கள்ல, ஏன் வடார்காடு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நாம என்ன செய்யலாம்? அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ராசிமணல்ல அவங்களோட சேர்ந்து நம்ம கட்டலாம். நம்ம கையில் அது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பெங்களூருக்கும் குடிநீர் கொடுக்கலாம். அதே நேரம் நமக்கு தேவையான தண்ணீர் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வட ஆற்காடு, சேலத்துல சில பகுதிகள், தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கு மீண்டும் கூட்டு குடிநீர் கொண்டு வரலாம். அப்ப இதை நாம் செய்யும் பொழுது நல்ல யோசனை நீங்க சொன்னீங்க. யார் பேசணும்? இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் இதுல இருக்கு. நீர்வளத்துறை ஒன்றிய அரசுக்கு கீழே தான் இருக்கு. அவங்க தான் முடிவு எடுக்கணும். இப்ப நாம யாரை போய் பார்க்கணும்? அத முதல்வர் விஜய் அவர்கள் அழகா போய் 2 முறையும், ஒன்னு பிரதமரை சந்திக்கும் போது அது அழுத்தம் கொடுத்தாரு. 2வது உங்களுக்கு மற்ற முதல்வர்கள் கலந்து கொண்ட அந்த இடத்துலையும் மேகதாடு விஷயத்தை பேசியிருக்காங்க. பசுமை தீர்ப்பாயத்திலும் சொல்லியிருக்காங்க. போய் பேசியிருக்காங்க. எப்ப பேசலாம்னா, எதுக்கு பேசலாம்னா, இதுக்கு முன்ன நிஜலிங்கப்பாவும் காமராஜர் சண்டை போடுவார். 2 பேரும் சிறையில் இருந்தவங்க ஒன்னா. அப்ப சொல்வாரு, ஏப்பா பாடா போடான்னு பேசுவாங்க. என்ன நீ எனக்கு தண்ணி விட மாட்டேங்கிற, ஒழுங்கா தண்ணி விடலான்னு சண்டை போட்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி குண்டுராவ் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் நீங்க வீட்டுல சாப்பிடு, உனக்கு தண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு காலம். ஏன் கலைஞர் இருக்கும்போது, ஹெக்டே இருக்கும்போது நடந்திருக்கு. அப்படியெல்லாம் இருந்த காலத்துக்கு வேலை, அதுக்கு வேலை உட்காந்து பேசலாம். எதுக்கு? இன்னும் ஒரு 10 டிஎம்சி கொடுன்னு. இப்படி கொடுக்காத ஒரு காலகட்டத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது டாக்டர் மன்மோகன் சிங் 11 டிஎம்சி நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காரு.
இதுவும் நடந்திருக்கு. ஏன்னாக்கா அவர் பிரதமர். இன்னைக்கு ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பிரதமர் இல்ல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்தா தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் கிடைக்கும் அப்படி ஏற்கனவே நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாம போய் கர்நாடகத்துல பேசக்கூடாது, காங்கிரசும் போய் பேசக்கூடாது, தாவேக்காவும் பேசக்கூடாது. அவங்க எங்க போய் உட்காரணும்? நீ மத்திய நீர்வளத்துறையிலயோ பிரதமர் மோடிக்கு முன்னாலதான் உட்கார முடியும். அப்பதான் அவர் அல்லது நமக்கு தீர்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுனால சொல்ல வர கருத்து புரியுது. இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு, சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கணும். அமர்ந்து பேசினால் தீர்வு கிடைக்காதுன்னு சொன்னா இந்த புதிய நடுவர் நானும் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்கிறேன்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் காலம் கிடைக்கும். திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி எல்லா காலங்களிலும் அதிகாரிகள் இதற்காண்டி பேசுறவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு இந்த கிடைக்கிற நேரத்தில் நாம இன்னும் வலிமையாக மேகதாது விஷயத்துக்கு எப்படியெல்லாம் போராடலாம் என்பதை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஓகே.